வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மகாகவி பாரதியின் பிற நாடுகள் என்ற தலைப்பில் மாஜினியின் பிரதிஜ்ஞை என்ற கவிதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய கவிதை பகுதி, மலியுறு சிறப்பின் எம்முடை முன்னோர் மாண்பு அதன் நினைவின் மீது ஆணை. மெலிவுடன் இந்நாள் யாங்கள் வீழ்ந்திருக்கும் வீழ்ச்சியின் உணர்ச்சி மீதானை. பொலிவுறு புதல்வர் தூக்கினில் இறந்தும் புன்சிறை களத்திடை அழிந்தும் வேற்று நாடுகளில் அவர் துரத்துண்டு மெய்குலைந்து இறந்துமே படுதல் ஆற்றகிலராய் எம் அரு நாட்டின் அன்னைமார் அழும் கண்ணீர் ஆணை. மாற்றலர் எங்கள் கோடியர்க்கு இழைக்கும் வகுக்கொணா துயர்களின் ஆணை. நம்ம நேற்றே சொன்ன மாதிரி, என்னதான் பாரதி இந்த கவிதையை இத்தாலி தேசத்து மாஜினி செய்த சபதமாக கொண்டு வந்தாலும் அவரையும் மீறி நம் தாய் திருநாட்டில் நம்மவர்கள் படும் துயரம்தான் வெளிப்படுகிறது. என்ன சொல்கிறார் பாருங்க, எங்கள் மூதாதையர்கள் மேன்மை மிக்கவர்கள். அப்படிப்பட்ட எங்கள் மூதாதையர்களின் மகிமை பற்றிய அந்த நினைவுகளின் மீது நான் சூளுரைக்கின்றேன். அவர்களது அந்த உயர்ந்த வாழ்வை நினைக்கும் பொழுது ஒரு பெருமிதம் வரும் அல்லவா? அந்த நினைவுகளின் மீது நான் சூளுரைக்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த காலத்தில் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை சொல்லும்படியாக இல்லை. மிக மிக நலிவடைந்து தாழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் மூதாதையர் வாழ்ந்த அந்த மேன்மையும் இன்று நாங்கள் தாழ்வுற்று நிற்பதும் என்ன ஒரு அவமானம்! அந்த மான உணர்வின் மீது நான் ஆணையிட்டு சொல்கிறேன். தங்கள் அழகான புத்திரர்கள் தூக்கு தண்டனையால் சாவதையும் இழிந்த சிறை கூடத்திற்குள்ளே மடிவதையும் அந்நிய தேசங்களுக்கு அவர்கள் நாடு கடத்தப்பட்டு தேகம் சீர்கெட்டு உயிர் விடுவதையும் பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாதவர்களாக எங்கள் அரிய தேசத்தில் தாய்மார்கள் வடிக்கின்ற கண்ணீரின் மீது நான் ஆணையிட்டு சொல்கிறேன். எங்கள் பகைவர்கள் கொஞ்சம் பேர்தான், நாங்கள் கோடிக்கணக்கானவர்கள் இருக்கிறோம். அந்த பகைவர்கள் கோடிக்கணக்கான எம்மவர்க்கு இழைக்கின்ற எடுத்துரைக்க முடியாத கொடுமைகளின் மீது நான் ஆணையிட்டு சொல்கிறேன். இதில் ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும் பாருங்கள். இத்தனை ஒரு ஆற்ற முடியாத சோகத்துக்கு நடுவிலும் பாரதிக்கு ஒரு ஆத்திரமும் வருது. என்னென்னா, நம்ம கோடிக்கணக்கான மக்கள் இருக்கோம், பகைவர்கள் கொஞ்சம்தான் நம்முடைய எண்ணிக்கையோடு ஒப்பிடும் பொழுது. ஆனால் நம்மிடம் ஒற்றுமை இல்லாததால் நாம் இன்று நலிவுற்று நிற்கிறோம். இதுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். இன்றைக்கி கூட நம்மக்கிட்ட ஒற்றுமை வரலையே. நிச்சயமாக எங்கே இருந்தாலும் அங்கே இருக்கிறவர்களோடு நம்ம ஒற்றுமையாக வாழ முயற்சிப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.